இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருத்தூதர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். கடவுள் யோசேப்போடு இருந்தார். அவருக்கு வந்த அனைத்து இன்னல்களில் நின்றும் அவர் அவரை விடுவித்தார். ஆண்டவர் இந்த வசனத்தினூடாக யோசேப்பின் வாழ்க்கையை நினைவுபடுத்தி கடவுள் அவரை எப்படி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் மீட்டு பார்வோனின் முன்பாக கிருபையும் ஞானமும் கொடுத்தார் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய மக்களை துன்பத்திலிருந்து மீட்டு உயர்த்துகிறவராயிருக்கிறார். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில அநேக பாடுகளை அனுபவித்தார். சகோதரர்களால் துரோகம், அடிமையாக விற்கப்பட்டார், அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் கடவுள் அவரை உபத்திரவங்களில் இருந்து மீட்டார். பின் எகிப்து தேசத்தின் 2ஆம் பெரிய அதிகாரியாக உயர்த்தி வைத்தார். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனையும் தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதிதான். நாங்களும் சந்திக்கும் சிரமங்கள், பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் இறைவனின் நோக்கத்திற்காகத்தான் என்று நினைத்து கொள்ள வேண்டும். யோசேப்பின் சகோதரர்கள் அவரை அழிக்க நினைத்தனர். ஆனால் ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றியது போல நம்மீது வரும் அநியாயங்களையும் ஆண்டவர் நம் வளர்ச்சிக்காக மாற்றுவார். எனவே எவ்வளவு பாரமான சோதனைகள் வந்தாலும் மனம் தளராமல் இயேசுவாண்டவரிலே முழுமையான நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்க வேண்டும். யோசேப்போடு இருந்த ஆண்டவர் உங்களோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பாராக. ஆமென்.